இதுவரை ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது என்னோட லைஃப்ல இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா சரி நம்மளும் சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி நமக்கான ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏஜ் போகுது, ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படிங்கறதுனால ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாக்மியோட ஃபேஸ் வாஷர் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து என்ன செட் ஆகும், எனக்கு ஸ்கின் கேரை பத்தி எதுவும் தெரியாது, மேக்கப் பத்தி எதுவும் தெரியாது. மேக்கப் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் இதுவரை யூஸ் பண்ணதில்லை, போட்டதில்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராடக்டோட ரேட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கறத பார்த்து வாங்குறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு தான் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா இதுக்கு மேல பார்த்தாது இனிமே நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை கேர் பண்ணணும் அப்படின்னு சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றேன். இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் ஒரு 30 days பிளானா வந்து நான் உங்களுக்கு டெய்லி ஷேர் பண்ண போறேன். ஏன்னா இது பாக்குறவங்களுக்கும் இது வரைக்கும் ஸ்கின் கேர் பண்ணாதவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தோண ஆரம்பிக்கலாம். இன்னொன்று நம்மளோட ஸ்கின்ல எவ்வளவு டிஃபரெண்ட் வருது, நம்ம என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்குமே இது புதுசு. நீங்க சொல்ற விஷயத்த நல்ல அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்க இல்லையா, நீங்க சொல்ற விஷயத்த நான் கருத்துல எடுத்துக்கிறேன். என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ராடக்ட் வாங்கி நானும் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளென்சர் இட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து லாக்மியோட கிளென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் லாக்மியோட தான். மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். அது வந்து நிவ்யா அப்புறம் லாக்மி இந்த மாதிரி ஏதாவது மாற்றி வாங்குவேன். இந்த முறை தான் லாக்மி, இதுக்கு முன்னாடி நிவ்யா அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் மாய்ஸ்சரைசர். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். இது வந்து லாக்டோகாலமினோட சன்ஸ்கிரீன் வாங்கியிருக்கேன். ஸோ அது போடுறேன். இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்க போகிறது. இது வந்து மார்னிங் ரொட்டீன். இவ்வளவுதான் போட போகிறேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட் இதில் வரும். ஸ்கின் கேர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒன்றா வாங்கலாம். அடிப்படையாக இவ்வளவும் தேவை அப்படிங்கிறது வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இவ்வளவு வாங்கியிருக்கேன். இதில் எது நல்லது, எது செட் ஆகும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த 30 நாளில் ஸ்கின்ல எவ்வளோ டிஃபரெண்ட் வருது அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.